வாங்க இன்னைக்கு நாம ஓசூரை பத்தி பேசலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வளர்ச்சி, ஆனா இன்னொரு பக்கம் மக்களோட பிரச்சனைகள் அப்படியே தீர்க்கப்படாம இருக்கு. இதுதான் ஓசூரோட நிஜமான கதை. நவீன இந்தியாவோட இந்த ரொம்ப முக்கியமான தொகுதியோட அரசியல் எப்படி இருக்கு, அதுக்கு ஒரு வழி இருக்கா, அத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். ஓசூருங்கிறது சும்மா ஒரு ஊர் கிடையாது. பெங்களூருக்கு அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப். அதோட லொகேஷன், அதோட பொருளாதாரம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். இந்த முக்கியமான இடத்துல இருக்கிறது தான் அதோட வளர்ச்சிக்கும் காரணம். அதே சமயத்துல அது சந்திக்கிற சவால்களுக்கும் அதுதான் காரணம். இப்போ இந்த ரெண்டு படத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. ஒன்னு பிரம்மாண்டமான வளர்ச்சி, இன்னொன்னு சாதாரண மக்களோட கஷ்டம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி தான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மையம். சரி, இவ்ளோ பெரிய பொருளாதார வளர்ச்சி நடந்திருக்கு, ஆனா அது சாதாரண மக்களோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு? இந்த முரண்பாட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இத நாம 3 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அரசியல் கணக்குகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அப்புறம் களத்துல நிஜமான நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கலாம். கடைசியா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கா, முன்னாடி போறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிப்போம். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது நம்பர்ஸ் என்ன சொல்லுது, ஓசூரோட அரசியல் களத்தை நாம எண்கள் மூலமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். எதனால ஓசூரை ஒரு அரசியல் த்ரில்லர்னு சொல்றோம்? ஏன் அங்க ஜெயிக்கிறது இவ்ளோ கஷ்டம்? இதுக்கான பதில அடுத்ததா வர இந்த நம்பர்ஸ் நமக்கு தெளிவா காட்டும். இங்க பாருங்க, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஜெயிக்கிறவருக்கும் தோற்கிறவருக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 5% தான். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சின்ன மார்ஜின். இந்த ஒரு காரணமே போதும் ஓசூர் ஏன் ஒரு கடுமையான போட்டி இருக்கிற தொகுதின்னு சொல்றதுக்கு. இங்க ஒவ்வொரு ஓட்டும் உண்மையிலே முக்கியம். அதான் இத ஸ்விங் தொகுதின்னு சொல்றோம். அதாவது வெற்றியாளர் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க. 2016ல ஒரு கட்சி, 2021ல இன்னொரு கட்சி. இங்க யாருக்குமே இது நம்ம கோட்டைன்னு சொல்ல முடியாது. மக்களோட மனசு எப்ப மாறுதோ அப்ப ரிசல்ட்டும் மாறும். ஆனா இங்க ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயமும் இருக்கு. இந்த எண்களை பாருங்க. வாக்குப்பதிவு சதவீதம் மெதுவா ஆனா தொடர்ந்து குறைஞ்சுகிட்டே வருது. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது ஒரு கதை சொல்லுது. ஒருவேளை மக்கள் சிஸ்டம் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையுதா? இது நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. சரி, இப்போ நம்ம கலை யதார்த்தத்துக்குள்ள போலாம். பெரிய பெரிய திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட அன்றாட பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி தான் என்னன்னு பார்க்க போறோம். இந்த முரண்பாட்டை இது ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. ஒரு பக்கம் ஐடி காரிடார், எலக்ட்ரிக் வண்டி ஃபேக்டரி, பெரிய தண்ணி திட்டம்னு பெரிய பெரிய தொலைநோக்கு பார்வை. ஆனா இன்னொரு பக்கம் நிஜம் என்ன? லைட் இல்லாத ரோடு, அடைச்சு கிடக்கிற சாக்கடை, வேலைக்காக இளைஞர்கள் பெங்களூருக்கு ஓடுறது. இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இது நாம நலத்திட்ட சோர்வுன்னு சொல்லலாம். அதாவது வருஷக்கணக்கா ஒரே திட்டத்தை பத்தி பேசிட்டே இருக்காங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல. இப்படி தொடர்ந்து தாமதமாக ஆக மக்களுக்கு ஒரு வித சலிப்பும் அவநம்பிக்கையும் வந்துருது. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் வேணுமா? இதோ பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல 30 கோடி ரூபாய் செலவுல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி முடிச்சிருக்காங்க. ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் பூட்டியே கிடக்கு. கான்ட்ராக்டர் பிரச்சனையால அது முற்றிலும் காலியா இருக்கு. யோசிச்சு பாருங்க, மக்கள் பணத்துல கட்டின ஒரு இடம் அவங்களுக்கே பயன்படாம இருக்கு. அப்போ மக்களோட இந்த அதிருப்திக்கு முக்கியமான 4 காரணங்களை நாம சொல்லலாம். முதல்ல தண்ணி, ரோடு மாதிரி அடிப்படை வசதிகள்ல இருக்கிற குறைபாடுகள். 2வது படிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூர்ல நல்ல வேலைகள் இல்லாதது. 3வது இந்த நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால் வர்ற சோர்வு. 4வது எந்த ஒரு கட்சிக்கும் நிலையான ஆதரவு இல்லாத சமூக கூட்டணிகள். இதெல்லாம் சும்மா மேலோட்டமான பிரச்சனைகள் இல்ல, ஆழமான பிரச்சனைகளோட வெளிப்பாடு. சரி, பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா, ஒரு முன்னோக்கிய பாதை இருக்கான்னு பார்க்கலாம். இது சும்மா யோசனைகள் இல்ல, ஒரு தெளிவான செயல்திட்ட வரைபடம். ஒரு 3 தூண் மேம்பாட்டு திட்டத்தை யோசிக்கலாம். முதல் தூண் வேலைவாய்ப்பு. உள்ளூர் இளைஞர்களுக்கு டெக்னாலஜி வேலைகளை உருவாக்க ஒரு ஓசூர் நாலேஜ் காரிடார் ஆரம்பிக்கிறது. 2வது தூண் தண்ணீர். பாதுகாப்பான தொடர்ச்சியான குடிநீருக்காக ஒகேனாக்கல் திட்டத்தை முழுசா செயல்படுத்துறது. 3வது தூண் சுகாதாரம். ஊர் முழுக்க கழிவுநீர் திட்டத்தை முடிச்சு பொது சுகாதாரத்தை உறுதி பண்றது. இப்ப பாருங்க, நல்ல ஆட்சிங்கிறது வெறும் செலவு கிடையாது, அது மக்கள் மேல செய்யற ஒரு முதலீடு. இதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். நாலேஜ் காரிடாருக்கு 400 கோடி முதலீடு செஞ்சா சுமார் 5000 உள்ளூர் ஐடி வேலைகள் உருவாகும். ஒகேனக்கல் திட்டத்துக்கு அதோட பங்கு கொடுத்தா 1 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகளுக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கும். கழிவுநீர் திட்டத்தை முடிச்சா 100% சுகாதார பாதுகாப்பு கிடைக்கும். இதுதான் உண்மையான ரிட்டர்ன். ஆனா எந்த ஒரு திட்டமும் ஜெயிக்கணும்னா ஓசூரோட பன்முகத்தன்மையை நாம மனசுல வச்சுக்கணும். இங்க தமிழ் பேசுறவங்க இருக்காங்க, தெலுங்கு, உருது, கன்னடா பேசுறவங்களும் இருக்காங்க.
அதனால எந்த ஒரு திட்டமும் எல்லாரையும் அரவணைச்சு போற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக நாம் இவ்வளவு நேரம் பார்த்ததுல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். ஒரு நல்லாட்சிங்கிறது வெறும் அரசியல் பத்தி இல்ல, அது திட்டங்களை சரியா கொண்டு போய் சேர்க்கறத பத்தியும் மக்கள் மேல நம்பிக்கை உருவாக்குறத பத்தியும் தான் இருக்கு. இதுதான் எல்லாத்தையும் இணைக்கிற புள்ளி. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. இப்படி டேட்டா அடிப்படையில ஒரு தெளிவான மேம்பாட்டு வரைபடத்தை உருவாக்கினா அது கட்சி அரசியல் எல்லாம் தாண்டி சிஸ்டம் மேல மக்களுக்கு போன நம்பிக்கையை திரும்ப கொண்டு வருமா? இந்த கேள்விக்கான பதில் ஓசூரோட எதிர்காலத்தை மட்டும் தீர்மானிக்காது, நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலத்தை கூட தீர்மானிக்கலாம்.